வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். லட்சுமி எங்கடி இருக்க? ஏ வசந்த் எங்க இருக்க? ஏய் ஏய் சிந்தாமணி, எங்க இருக்கீங்க? எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? வாங்க. ஏய் சிந்தாமணி, எதுக்கு இப்ப கத்துற? அண்ணி என்ன அண்ணி, எதுக்கு எங்களை கூப்பிடுறீங்க? திருடின பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு விசாரிக்கதா? ஏய் என்ன உளர்ற? யார் காசை யார் திருடுனாங்க? உன் தங்கச்சியும் உன் தங்கச்சி புள்ளையும் என் பணம் 2 லட்சம் ரூபாயை திருடி இருக்காங்க. அண்ணி என்ன அண்ணி ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க? நாங்க எதுக்கு உங்க பணத்தை திருட போறோம்? ஏய் வாய மூடுறி. யார்கிட்ட கதை விடுற? நான் அசந்த நேரம் பார்த்து என் ரூம்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அத்தை, எங்களுக்கு அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் கிடையாது. சும்மா ஏதாச்சும் பழி போடாதீங்க. அப்புறம் எப்படிடா நான் பெட்டியில வச்சிருந்த 2 லட்சம் ரூபாய் பணம் காணாம போயிருக்கு? இரு இரு இரு. ஆமா, உன்கிட்ட இந்த 2 லட்சம் ரூபாய் எப்படி வந்துச்சு? அன்னைக்கு வசந்துக்காக பணம் கேட்டதுக்கு பணமே இல்லைன்னு சாதிச்ச. இப்ப மட்டும் அவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு? அது நான் மாசம் மாசம் சீட்டு கட்டிட்டு இருந்தேன்ல, அதுல 5 லட்சம் ரூபாய் வந்துச்சு. இப்போ பெட்டியில 3 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. மீதி 2 லட்சம் ரூபாயை காணோம். ஏ லட்சுமி, அம்மாவும் பிள்ளையுமா தான் என் பணத்தை எடுத்திருக்கீங்க. மரியாதையா என் பணத்தை கொடுத்துருங்க. இல்ல ஐயோ அண்ணி, சத்தியமா சொல்றேன், நாங்க எந்த பணத்தையும் எடுக்கல. எடுத்தியா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிடும். இரு. ஏய் சிந்தாமணி, என்னம்மா எங்கடி போற நீ? ஐயோ ஐயோ அண்ணி, என்ன பண்றீங்க அண்ணி? உங்க பணத்தை நாங்க எடுக்கல அண்ணி. சொன்னா கேளுங்க. சுமாரு அம்மா, இது என்னது? என்னது இது? அது வந்து அக்கா. டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா. அண்ணி அது வந்து என்ன வந்து போய் அதான் நீங்க திருடின பணம் கிடைச்சிருச்சே. ஐயோ அண்ணி, அது உங்க பணம் இல்ல அண்ணி. ஏய் தள்ளு. அண்ணி ஐயோ அம்மா, அண்ணி அண்ணி இங்க பாருங்க, உங்க தங்கச்சி அவ பிள்ளையும் பணத்தை திருடி பீரோல வச்சிருக்காங்க. இல்லண்ணே, இல்ல, இது அண்ணியோட பணம் இல்லண்ணே. பின்ன எப்படி உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் வந்துச்சு? பாத்தியாயா? பாத்தியா? உன் தங்கச்சி அவ பிள்ளையோட லட்சணத்தையும் போட்ட சோத்துக்கு நன்றி இல்லாம நம்ம பணத்தையே திருட ஆரம்பிச்சிட்டாங்க. சிந்தாமணி வாய மூடு. என் தங்கச்சி அடுத்து உங்க பொருளுக்கும் காசுக்கும் ஆசைப்படுறவ கிடையாது. பெரிய உத்தம இவ. அதான் பணத்தை திருடிட்டு கையும் களவுமா மாட்டிக்கிட்டாளே. அப்புறம் என்ன அவளுக்கு வக்காலத்து வேண்டி கிடக்கு? தோ இவன் ஏதோ ஏஜென்சி ஆரம்பிக்கிறேன்னு கேட்ட பணத்தை நான் குடுக்கல. அதான் எனக்கே தெரியாம என் பணத்துல கைய வச்சுட்டாங்க. இல்ல இல்ல, சத்தியமா இல்ல, உங்க பணம் இல்ல அண்ணி. அது இல்லண்ணே, இல்ல, இது அண்ணியோட பணம் இல்லண்ணே. அண்ணி சொன்ன நம்புங்க அண்ணி, அது உங்க. இங்க சிந்தாமணிங்கிறது யாரு? நான் தான் மேடம். வாங்க. போலீஸை யார் வர சொன்னா? திருடினவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தான் வர சொல்லியிருந்தேன். மேடம், நீங்க வரதுக்கு முன்னாடி நானே திருடினவங்களை கையும் களவுமா பிடிச்சிட்டேன். தோ இவதான் என் நாத்தனார். இவன் இவளோட பையன். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் என்னோட பணத்தை திருடி இருக்காங்க. அவங்க பீரோல இருந்துதான் இந்த பணத்தை எடுத்தேன். பாருங்க இந்த பணத்தை. ஓ, நீங்க 2 பேரும் தானா? நடக ஸ்டேஷனுக்கு. ஐயோ மேடம், இல்ல மேடம், நாங்க எந்த தப்பு பண்ணல. இந்த பணம் எப்படி வந்தது? மேடம் அது வந்து நீங்க இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டீங்க. கான்ஸ்டபிள், இவங்களை இழுத்துட்டு போங்க. என்னம்மா இது? மேடம் மேடம் மேடம், ஒரு நிமிஷம். லட்சுமியும் வசந்தும் அப்படிப்பட்டவங்க கிடையாது. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. ப்ளீஸ் மேடம், அவங்கள விட்டுருங்க. என்ன சார், பணத்தை இழந்த உங்க வைஃபுக்கு சப்போர்ட் பண்ணாம இவங்களை விட சொல்றீங்க? கான்ஸ்டபிள், இழுத்துட்டு வாங்க. வாங்க மேடம் மேடம், ப்ளீஸ் விட்டு சொல்லுங்க மேடம். மேடம் ஐயோ அவன் சொன்னா கேளுங்க. சிந்தாமணி என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ சார், நான் போரூர் எஸ்ஐ பேசுறேன். ஒரு திருட்டு கேஸ்ல அம்மாவையும் பையனையும் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவங்கள யாரு என்னன்னு விசாரிச்சா அவங்க உங்க மாமியார் மச்சினன்னு சொல்றாங்க. மாமியார் மச்சினனா? அவங்க பேர் என்னன்னு சொன்னாங்க?
லக்ஷ்மி வசந்த். மேடம் மேடம் அவங்க என் ஒய்ஃப்க்கு அம்மாவும் தம்பியும் தான். கொடுத்த வேலையை அம்மா கரெக்டா முடிச்சிட்டாங்க போல இருக்கே. ஆனா அவங்க மேல எதுக்கு திருட்டு கேஸ் போட்டீங்க? அவங்க நல்லவங்க மேடம். நல்லவங்க எதுக்கு சார் 2 லட்சம் ரூபாய் பணத்தை திருடணும்? 2 லட்சமா? இல்ல மேடம், அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க மேல யார் கம்ப்ளைண்ட் பண்ணது? எல்லாத்தையும் போன்லயே கேப்பீங்களா? உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க சார். இல்லன்னா 2 பேரையும் கோர்ட்ல ஆஜர் பண்ணி 15 நாள் ரிமாண்ட்ல வச்சிருவேன். இல்ல மேடம், அப்படி எதுவும் பண்ணிராதீங்க. நான் உடனே கிளம்பி வரேன். சீக்கிரம் வாங்க. சரிங்க மேடம். என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அத்தையும் வசந்த் எப்படி திருட்டு கேஸ்ல? இலக் வேணாம். இலக்கிய கிட்ட சொன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அவளுக்கு தெரியாம போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.